ஓகே, இன்னைக்கு நம்ம S3 பார்க்க போறோம். பேசிக்கா S3 எதுக்குன்னா ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ்க்காக தான். ஸ்டோரேஜில் ஆக்சுவலாக வந்து 4 டைப் இருக்கு. ஒன்று வந்து பிளாக் ஸ்டோரேஜ், இன்னொன்று ஃபைல் ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஓகே, இதுதான். இதில் பிளாக் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும். ஒன்று EBS, இன்னொன்று IS. சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து இவன் அசைன் பண்ணியிருக்கிற நேம்ஸா? இதெல்லாமே புரியல. இது எல்லாமே AWS அசைன் பண்ணியிருக்கிற நேம்ஸா? ஆமாம் ஆமாம், எல்லாமே அப்படிங்க. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் S3 ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளேசியர், அப்புறம் இன்னொன்று இருக்கு. ஐ மீன் அர்கைவல் கிளேசியர் அப்படின்னு சொல்லிட்டு, டீப் அர்கைவல் கிளேசியர் இருக்கு. லாஸ்ட் ஃபைல் ஸ்டோரேஜ்ல EFS. ஸோ இதுக்கு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஜஸ்ட் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. லைக் நம்ம லினக்ஸ்ல பிளாக் லவர் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, டிஃபால்ட்டா நம்ம அசைன் பண்ணியிருக்கிற SDA ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும், அதில் வந்து நம்ம பிளாக் லெவலில் தான் நம்ம வந்து பார்ட்டிஷனிங் பிடிக்கிறதுக்காக பிளாக் லெவலில் தான் நம்ம இது பண்ணுவோம். செக்டாராக நம்ம கவுண்ட் வச்சு அந்த பார்ட்டிஷன் பிடிப்போம். ஓகே ஓகே ஓகே. வேற ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இல்லைனா IS என்னன்னு தெரியுமா? இல்லைங்க. வேற யாருக்காச்சும்? இல்லை. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பிளாக் ஸ்டோரேஜ் வந்து EBS and then IS, இந்த ரெண்டு வெரைட்டியில் வரதுல இது நீங்க சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டன்ஸோட. இது எப்பயுமே வந்து இன்ஸ்டன்ஸோட தான் மேப் ஆகிருக்கும். இது இன்ஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் வந்து இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டன்ஸ்ல அட்டாச் பண்ணாம இந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இது எப்படி சொல்லணும்னா, EBS வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டோரேஜ், அந்த IS வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ். நம்ம எப்பயுமே ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்டோரேஜ் அலோகேட் பண்றோம்ல, அந்த EBS ஸ்டோரேஜ் சொல்லுவோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ் வந்து எப்பயும் அதே மாதிரி தான். நமக்கு தேவையான OS இன்ஃபர்மேஷன்ஸ், ஆர்டிஃபேக்ட், அந்த எல்லாமே வந்து அதெல்லாம் இருக்கும். அதுதான் வந்து பிளாக் ஸ்டோரேஜ். அதை வந்து எப்பயுமே வந்து தனியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து பிளாக் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். அதை எப்பயுமே இதை வந்து எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வேற ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து அதில் இருக்க ஃபைல்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அது வந்து பிளாக் ஸ்டோரேஜ் எலமெண்ட் தான். ஐ மீன் இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ண தான் முடியும். இன்ஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி. இன்ஸ்டன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வந்து S3 உங்களுக்கு எல்லாமே தெரியும். லைக் எப்படி சொல்றது, ஒரு நம்ம டிரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபைலை போடுறோம்னா அந்த ஃபைலை வந்து டேரெக்டாகவே நான் ஒரு ஷேரபிள் லிங்க் எடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை நீங்களும் பார்க்க முடியும், உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம். கரெக்டா? ஓகே ஓகே. சிமிலர் டெக்னாலஜி தான் அங்கேயே யூஸ் பண்றாங்க. பட் என்னன்னா ஹை லெவல் செக்யூரிட்டியோட யூஸ் பண்றாங்க. ஓகே.
S3 கிளேசியர் டீப் ஆர்கே கிளேசியர் இந்த மூணுத்துக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுமா? ஜென்ரலா ஏதாவது இன்ஃபர்மேஷன். ஓகே. S3னா S3 இருந்து 3 டைப் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் நார்மல் ஸ்டாண்டர்ட் S3, இன்டெலிஜென்ஸ் S3, ஒன் ஜோன் S3, அதுக்கப்புறம் வந்து கிளேசியர், அதுக்கப்புறம் வந்து டீப் ஆர்கே கிளேசியர். சரிங்களா? இப்போ S3னா நம்ம ஒரு ஃபைலை வந்து புட் பண்றோம் இல்லை கெட் பண்றோம், அதோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஐ மீன் ப்ராப்பராக இருக்கும். லைக் நான் ஒரு ஃபைலை புட் பண்றேன் இல்லை கெட் பண்றேன்னா எனக்கு வித்தின் அ செகண்ட் ஆர் வித்தின் சம் மில்லி செகண்ட்ஸ் இல்லைனா செகண்ட்ஸ் அதுக்குள்ள எனக்கு வந்து ஃபைல் எடுக்க முடியும். சரிங்களா? இதுவே நான் வந்து கிளேசியருக்கு போறேன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் டைம் வந்து எனக்கு வந்து லாங்கா இருக்கும். புரியுதுங்களா? லைக் இப்போ நீங்க இருக்கிற ஃபைலை அக்சஸ் பண்ணும்போது ரீட் ரைட் சொல்றீங்க, அதுவும் சொல்றீங்களா? ஆமா, ரீட் ரைட் தான். ஓகே புட் அண்ட் கெட்னா ரீட் அண்ட் ரைட் தான். அதாவது ஒன்று ரைட் பண்றது, இல்லைன்னா டவுன்லோட் பண்றது, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த மாதிரி. ஓகே சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து S3ல வந்து நமக்கு வந்து நார்மல் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கும். ஆனால் கிளேசியரில் அப்படி கிளேசியரில் வந்து ஒரு ஃபைலை நம்ம ரைட் பண்ணணும் இல்லை கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஓகே இதுவாக தான் சரி, ஒரு புட் பண்ணாலும் சரி ஒரு கெட் பண்ணாலும் சரி அதிகமாக எடுக்கும். இந்த Okay. இதில் S3ல வந்து எனக்கு வந்து 1 minute எடுக்குது ஒரு ஃபைலை. ஒரு 1 MB இல்லைனா சாரி ஒரு 5 MB இல்லை 12 MB 10 MB இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஃபைலை வந்து வச்சுக்கோங்க, ஒரு 500 MBன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 2 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிளேசியரில் வந்து அது மினிமம் எனக்கு ஒரு 2 hours ஆகும். ஓகே சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த லைவ் டைம் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா S3 வந்து எப்பயுமே வந்து ஆன் ப்ரிமிஸ் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ், பேமெண்ட் பேங்கிங், பேமெண்ட் கேட்வேஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு யூசரோட கண்டென்ட் வந்து அங்கே தான் இருக்கும். அதை நம்ம வந்து S3ல சேவ் பண்ணிட்டோம்னா அந்த யூசரை மேஷ் பண்ணி நம்ம இதை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ ஏன்னா உடனே எங்கள் டேட்டாஸ்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டன்ட் டைமில் வேணும். ஏன்னா டக்குன்னு பார்த்து டக்குன்னு எடுக்கணுன்ற ஒரு சினாரியோவில் வந்து S3 கிளேசியர் இந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேங்கிங்கோட இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் சொல்லலாம். பேங்கிங் எப்படின்னா லைக் ஒரு யூசரோட டேட்டா வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது நான் வந்து 2010ல் வந்து 2015ல் வந்து நான் ஒரு 1 lakh வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து S3ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒன் ஜோன் ரிட்டர்ன்ஸ்க்கு மாறிடும். அதுக்கப்புறம் வந்து கிளேசியருக்கு போயிடும். ஸோ அந்த கிளேசியர் போகிறதுக்கு அவங்க வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா 5 இயருக்கு அப்புறம் கிளேசியர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன் S3லேருந்து கிளேசியருக்கு மாத்துறாங்கன்னா S3யோட காஸ்ட் S3யோட காஸ்ட் 1 GBக்கு வந்து ஒரு 0.10 இல்லை 1 ரூபீன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 rupees வச்சுக்கலாம். 10 rupees வச்சுக்கிட்டோம்னா கிளேசியரோட காஸ்ட் வந்து எனக்கு அதில் வந்து அப்படியே வந்து பாதியாக மாறிடும். 5 rupees தான். ஓகே ஏன்னா இதுல வந்து டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. அதான் சொல்றேன்ல, எனக்கு 2 minutesல எடுக்க வேண்டிய அதே ஃபைலை நான் கிளேசியர்ல எடுக்கிறேன்னா எனக்கு 2 hours. இப்போ நம்ம கிளாசியர் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. இப்போ கஸ்டமர் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறான். எடுக்கும்போது அதுலேருந்து எடுக்கணும்னா டிலே ஆகும்ல கஸ்டமருக்கு? கண்டிப்பா டிலே ஆகும். அதனால தான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற டேட்டாஸ் வந்து பேங்க்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நீங்க டேரக்டா பேங்க்ல போய் கேட்குறீங்களா, அவங்க வந்து ஒரு நாள் கழிச்சு வாங்க, நாங்க எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இனிஷியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் வந்து எப்போ திரும்ப ரிட்ரீவ் ஆகி லைவ் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது லைவ் சர்வருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் டீப் ஆர்கைவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி. ஒரு 2 rupees தான் இருக்குமே. மொத்தமாகவே 2 rupees இல்லை 1 rupee தான் இருக்கும். இது என்னன்னா நீங்க இதே டேட்டா 500 MB நீங்க வந்து திரும்பி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 12 hours தான். சரிங்களா? டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடை வச்சு ரேட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜில் எந்த கியூவிங் ஷெட்யூலர் யூஸ் பண்ணுன்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான். ஐ மீன் எந்த ஒரு டெக்னாலஜிக்கு வந்து எப்படி ஒரு இதுக்கு நம்ம கொடுக்கணும், எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த விதமான ஸ்டோரேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இங்கே எல்லாமே.
ஓகே ஸோ நம்ம டைரெக்டாக வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து S3 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா கிளைண்ட் செம காண்டாயிருவான். நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து S3 யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு ரிட்ரீவல் பாலிசியே இல்லையா, நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே காஸ்ட்டை கொடுக்கணுமா, தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் நம்மளே வந்து லைவ் ஸ்டோரேஜ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இது எடுத்து பேக்கப் எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் எடுத்து வச்சு நம்ம இது பண்ணுறோம், கண்டென்ட்டை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிவிடுவோம். ஐ மீன் மெயின் ஸ்டோரேஜ் வந்து கண்டென்ட்டை ஃப்ரீ பண்ணிவிடுவோம். ஏன்னா இருக்க கண்டென்ட் நம்ம ஏறிட்டே போனோம்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இது பேக்கப்போட இது பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஃபைல் நார்மலோட ஃபைலுக்கும் பேக்கப்பான ஃபைலுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது. இஎஃப்எஸ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? முதல் இந்த இது பார்ப்போம். ஸோ இபிஎஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஸ்டோரேஜ் வந்து நம்ம அலோகேட் பண்ணுறது, அந்த ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணுறப்போ நம்ம அதில் எவ்வளோ கிக்ஸ் கொடுக்குறோமோ அதுக்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ். இதுக்கு வந்து என்னன்னா ரியல் டைம் சினாரியோ நான் சொல்றேன். இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணுறது சினாரியோ, நான் ஃபேஸ் பண்ணுறது சினாரியோ எப்படின்னா, நான் வந்து இபிஎஸ் வால்யூம் வந்து எனக்கு ஒரு 100 GB இருக்கு. 100 GBயில் வந்து எனக்கு 300 ஆப்ஸ் இருக்கு. 300 ஆப்ஸ் இருக்கும், ஐஆப்ஸ் இருக்கும்போது நான் வந்து ஒரு ரேம் வந்து ஜாவா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஜாவா அப்ளிகேஷன் வந்து ஹையர் லெவல் CPU வந்து மெமரி எடுக்கிறேன். நான் வந்து எல்லாமே மைக்ரோ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே வந்து எனக்கு நியர்லி ஹீப் சைஸ், ஜாவாவோட ஹீப் சைஸ் மெமரி வந்து 4 GB நான் அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி மற்ற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேமும் வந்து டைம் எடுக்குது, CPU வந்து எனக்கு வந்து லிட்டரலி லைக் 70 to 80% ரீச் ஆகிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் நான் பண்ணுறேன். ஓகே, இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்க ஆபீஸ்ல இருக்குங்க? ஆமா, ஆஃபீஸ்ல. ஓகே ஓகே. இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, நான் வால்யூம் மட்டும் இதை ஷோ பண்ணுறேன். அந்த வால்யூமோட இது மட்டும் தான் அவங்க ஷோ பண்ண நினச்சேன். சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லா இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆயிருக்கு. அது ஷெட்யூல் படி 9:30 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காஸ்ட் கட்டிங்காக வந்து அன்டைம், ஐ மீன் நான் யூஷுவல் டைமில் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி ஸ்கெட்யூல் டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அதுவும் வந்து ஒரு விதமான காஸ்ட் கட்டிங் தான். அதுவும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் எப்பயுமே. ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆக்சசபிளாக இல்லை, அந்த டைம் காஸ்ட் கட்டிங்காக நம்ம அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம். சர்வர் வந்து இந்த டைமில் நம்ம ஷட் டவுன் பண்ணி வைக்கலாம். எது நம்ம வந்து யூஎஸ் டைமில் இருக்குமா, ஸோ ஃபைன், யூஎஸ் டைமே இருக்கட்டும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் கிடையாது, நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் இது எடுத்துக்கலாம், ஷட் டவுன் பண்ணி வச்சலாம் சர்வரை. ஸோ whenever we need it we will request, அந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சோம்னா அதுவும் ஒரு காஸ்ட் கட்டிங்கான ஒரு இதுதான். சரிங்களா? ஓகே, நீங்க பாக்குறீங்களா, இது வந்து பஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பஸ் பேலன்ஸ்ல வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு ஐஆப்ஸ் வந்து, அதாவது போகக்கூடிய ஐஆப்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்ஸோட இது எஸ்எஸ்எல் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த பஸ் பேலன்ஸ் வந்து எப்பயுமே வந்து 100லயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அது சடனாக ட்ராப் ஆகுறப்போ அதில் அலோகேட் ஆகிருக்க மெமரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எது ஓஎஸோட பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம், ஆப்டிடியூட் மெமரிஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகிடும். இது எந்த சினாரியோ நடந்ததுன்னா, எங்களோட ஹீப் சைஸ் மெமரி எல்லாமே டாப்பில் இருக்கும்போது அதே மாதிரி ரேம் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகாமல் நடந்தது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா?
சரி, இது வந்து ஒரு லைஃப் டைம் சினாரியோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சரிங்களா? இப்போ நமக்கு ஆக்சுவலாக வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா 100லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குமா? ஆமாம், பஸ் பேலன்ஸ் வந்து 100லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். சடனாக அதில் வந்து ஏதாவது ஒரு இது இல்லை, ஐ மீன் ஒரு பேக்கேஜ் வந்து எடுக்க முடியல அப்படின்றப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி 0க்கு வந்துடும். ஸோ 0க்கு வந்துருச்சுன்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்துருக்கு, அந்த இதில் என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் இதாக இருக்கோ அது ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக ஐஓ ஆப்ஸ் இது பொறுத்து தான். அதுக்கப்புறம் சரி, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு S3 எடுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜில் வந்து எப்படி இஎம்ஐ எடுக்க வேண்டியது எல்லாமே வந்து ஐ மீன் வால்யூமோட ஸ்னாப்ஷாட் அதெல்லாம் எப்படி எடுக்கணுன்றதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம S3க்கு போகலாம். ஓகே, இதுதான் S3யோட கன்சோல். ஓகே, நம்ம நார்மல் டிரைவ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டிரைவில் மெயினாக ஒரு மெயின் ஃபோல்டர் இருக்கும், அதுதான் நம்ம பக்கெட்னு சொல்லுவோம். நீங்கள் பக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு பக்கெட் இருக்கும், அதில் நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிறோன்னா அது ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, சரிங்களா? ஒரு பக்கெட்டில் நான் ஒரு திங்ஸ் போட்டு வைக்கணும்னா அந்த பக்கெட்டில் போகிற திங்கை வந்து நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவேன். அதே நேம் கான்செப்ட் தான் இங்கே, அதே வேரியபிள் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக ஒரு க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பக்கெட். நான் இப்போ நேம் கொடுக்குறேன், லைக் டுடே கிளாஸ். டேட் வந்து சரிங்களா? அதே மாதிரி நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இருக்க கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்னென்ன வெர்ஷனிங் இருக்கு, சர்வர் ஆக்சஸிங் லாக் இருக்கு, டேக் இருக்கு, ஆப்ஜெக்ட் லெவல் லாகிங் இருக்கு, டிஃபால்ட் என்கிரிப்ஷன், சாரி, அண்ட் தென் ஆப்ஜெக்ட் லாக் இருக்கு, கிளவுட் வேர்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் என்னன்னா நம்ம ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம இந்த லெவல் ஆக்சஸ் வந்து நம்ம டிசேபிள் பண்ணா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபைலை ஷேர் பண்ணாலோ இல்லைன்னா ஒரு நீங்கள் இந்த ஃபைலை வந்து இந்த பக்கெட்டை ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால வந்து ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் வந்து ரிமூவ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இது பண்ணணும். ஸோ இது என்னென்னா லாக் வந்து எந்த வித டைப்பில் வரணும். ஸோ லாக் வந்து S3 டேரக்டாக லாக் டெலிவரி ரூட் ரைட் பண்ணணுமா, இல்லைன்னா பக்கெட்டில் வேறு ரேங்க் பர்மிஷன் கொடுத்து வேறு ஏதாவது இது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் அந்த வியூ பேஜ் நேம் டுடே கிளாஸ் 0608 போட்டிருக்கேன். வெர்ஜினியாவில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெர்ஷனிங், சர்வர் ஆக்சஸ் லாக், டேகிங், ஆப்ஜெக்ட் லெவல் லாகிங், டிகிரிப்ஷன் எதுவுமே நான் எனேபிள் பண்ணல. அதேமாதிரி பப்ளிக் ஆக்சஸ் ஃபுல்லாக டிசேபிள் பண்ணி வச்சிட்டேன். க்ரியேட் பக்கெட் எனக்கு பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கெட்டுக்கும் இந்த பக்கெட்டுக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பப்ளிக். இதில் என்ன என்டையர் பக்கெட்டே வந்து பப்ளிக்கில். ஓகே. ஸோ இந்த பக்கெட்டே வந்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆமாம், ஆனால் இந்த லெவல் ஆஃப் பக்கெட் வந்து எனக்கு பக்கெட்டில் இருக்க எந்த கனெக்டையும் பார்க்க முடியாது. உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பப்ளிக்காக இருக்கும். அதையும் நான் வந்து பப்ளிக்கில் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ லைக் டிரைவ் மாதிரியே ஃபைலையும் நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் நீங்கள் அப்லோடு டவுன்லோடு நம்ம டிரைவை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், டிரைவை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்லோடு இது பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வியூ பண்ணணும்னா அதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி தான் வியூ பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி தான் வியூ பண்ண முடியும். இப்போ நம்ம கூகுள் டிரைவில் அப்ளிகேஷன்ஸ் வச்சுக்கிறதுனால அங்கேயே வியூ ஆகிடுது. ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக வியூ பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். லைக் இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது செக் பண்ணுது. லைக் நெக்ஸ்ட் நான் கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன். பர்மிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் பர்மிஷன் செட் பண்ணிக்கோ. லைக் இந்த யூசர் வந்து நான் AWS ஓனர் பண்ண தான் கொடுத்துருக்கேன். இதுவே வேறு ஏதாவது நான் யூஸரை இங்கே ஆட் பண்ணால் IAM யூஸர் நான் வச்சுருந்தேன்னா இங்கே நான் ஆட் பண்ணி விடுவேன். இதுவே வந்து நான் வேறு ஏதாவது, அதாவது நீங்கள் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் கேட்குறீங்க, அந்த ரெக்வஸ்ட் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு AWS அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த AWS அக்கௌண்ட்டுக்கு நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் கோனிக்கல் ஐடி ஒன்று இருக்கும், இல்லைனா இமெயில் அட்ரஸ் நீங்கள் பேஸ் பண்ணியிருப்பீங்க.
ஓகே. அதுக்கு ஆக்சஸ் கொடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதனால உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இந்த பக்கெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் நான் சொன்னேன். ஸ்டாண்டர்ட் இன்டெலிஜென்ஸ் டயரிங், ஸ்டாண்டர்ட் ஒன் ஜோன், ஸ்டாண்டர்ட் இன்டெலிஜென்ஸ் ஜோன், ஒன் ஜோன் இன்டர்னல்ஸ், அப்புறம் கிளேசியர் டீப் ஆர்கைவல், ரெடியூஸ் ரிடண்டன்சி. இதெல்லாம் சொன்ன தெரியுங்களா? இதில் நான் மெயினாக சொன்னது இன்டெலிஜென்ஸும் ஸ்டாண்டர்ட் ஒன் ஜோன் இன்டெலிஜென்ஸும் கிளேசியரும் டீப் ஆர்கைவல் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்ப்போம். அதெல்லாம் வந்து எப்படின்னா, அது இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ் டியூரேஷன் இங்கே இருக்குங்களா? இன்டெலிஜென்ஸில் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு டைம்லாம் கிடையாது. ஆனால் இன்டெலிஜென்ட் டயரிங்கில் வந்து நமக்கு ஒரு இது மினிமம் ஸ்டோரேஜ் வந்து 30 டேஸ்க்கு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணுன்றதுக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன் ஜோனில் வந்து 30 டேஸ் இருக்குது. ஒன் ஜோன் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, என்னோட அப்ளிகேஷன் வந்து இந்த ஜோனில் மட்டும்தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன், வேறு எந்த ஜோன்லையும் எனக்கு போகக்கூடாது. லைக் மெயினாக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சொல்லுவாங்க. ஒன் ஜோனில் மட்டும்தான் எனக்கு டேட்டா வந்து அர்க்கைவல் ஆகணும். ஐ மீன் அர்க்கைவல் கிடையாது, டேட்டா வந்து எனக்கு போய் புட் ஆகணும், ரைட் ஆகணும், டவுன்லோட் ஆகணும், எதுவாக இருந்தாலும் சரி. என்னோட அப்ளிகேஷன் வந்து மும்பையில் மட்டும்தான் இருக்குன்னா மும்பையோட ரீஜனில் மட்டும்தான் எனக்கு ஆக்சஸ் ஆகும், வேறு எங்கேயும் ஆக்சஸ் ஆகக்கூடாது. அப்படின்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. பட் இது என்னன்னா ஹைலி அவைலபிலிட்டி கிடையாது. ஓகே. ஹை அவைலபிலிட்டி வந்து எப்போ வரும்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வந்து மல்டிபிள் ரீஜன்ஸ் மல்டிபிள் இதில் வைக்கும்போது தான் வரும். கிராஸ் சைட் ரெப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்பீங்க. நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படின்னா, நம்ம ஒரு அவுட்புட் இங்கே போடுறோம், ஒரு பக்கெட்டில் போடுறோம். யூஎஸ் வர்ஜினியாவில் இருக்கும்போது ஒரு பக்கெட்டில் போடுறோன்னா, அதே பக்கெட் வந்து மும்பையில் ஒரு பக்கெட் வச்சுருப்பேன், ரெப்ளிகேஷன் போட்டு மும்பையில் வச்சுருப்பேன். இது யூஎஸில் இருக்கிறது வந்து சோர்ஸாக இருக்கும், மும்பையில் இருக்கிறது வந்து டெஸ்டினேஷனாக இருக்கும். நான் இங்கே என்ன தான் ஃபைல் போட்டாலும் எனக்கு அப்படியே வந்து ஒரு ரெப்ளிகேஷன் வந்து இந்த ஃபைலில் இருக்கும், அதாவது இன்னொரு பக்கெட்டில் இருக்கும். லைக் ஒரு டாப் அதுவாக எடுத்து வச்சுக்கணும். அது என்ன, அது ஹை அவைலபிலிட்டி. வென்எவர் எனக்கு வந்து ஒரு என்னோட பக்கெட் அதோ இல்லை யூஎஸ் ரீஜனோட கம்ப்ளீட்டாக டேட்டா ஸ்டோரேஜ் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அந்த டேட்டா சென்டரே வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியலன்ற பட்சத்தில் எனக்கு இந்த டேட்டா சென்டர் வந்து மும்பையில் இருக்க டேட்டா சென்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபைல் என்ன சொல்லுது, பெர்மிஷன் சொல்லுது. ஸோ நான் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட ஃபைலிங் எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபைலை நான் எப்படி டவுன்லோட் பண்ண முடியும்? டைரெக்டாக இதில் போகலாம், இந்த லிங்க்கை பார்க்கலாம். இந்த லிங்க்கை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நான் கிளிக் பண்ணுவேன். ஓகே, இது என்னன்னு தெரியுதுங்களா? ஆக்சஸ் டினைட். என்னால் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியல. ரீசன் ஏன்னா அது பப்ளிக்கில் கிடையாது. நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து பப்ளிக்காக மேக் பண்ணல. ஓகே. ஆனா ஓனர் ஆஃப் தி ஃபைலை நீங்க தானே ஜி? ஓனர் நான் தான், இருந்தாலும் அந்த ஃபைல் வந்து பப்ளிக்ல இருக்கணும், அப்பதான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இது நான் மட்டும் டவுன்லோட் பண்ணணும்னு கிடையாது, எல்லாரும் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து ஒரு சின்ன என்ன சொல்றது, நேமிங் கன்வர்ஷன் வந்து அப்படிதான் போட்டுருப்பாங்களே. நான் இங்க என்ன வச்சிருக்கேன், https என்னோட பக்கெட்டோட நேமு .aws.com அப்புறம் என்னோட ஃபைல் நேமு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு இது தெரியும், http ftp சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பக்கெட் இருக்கு. amazon.net /index.html இதை நான் கொடுக்குறேன். s3.aws. கனெக்ஷன் பாத்தீங்களா? எனக்கு இது எங்க இருக்குன்னு தெரியாது, பட் என்னால வந்து ஒரு ஃபைலை வந்து என்னால ஓபன் பண்ண முடியுது. ஸோ அந்த நேமிங் கன்வர்ஷனுக்காக அது இது பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, வேற எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு, இப்போ இதுக்கு இந்த ஃபைலுக்கு வந்து அவங்க பப்ளிக் அக்சஸ் கொடுத்ததுனால நமக்கு வியூ ஆகுதுன்றீங்க? ஆமா ஆமா, நீங்க வந்து பப்ளிக் அக்சஸ் கொடுத்துருக்கேன், அதனால உங்களுக்கு வியூ ஆகுது. ஓ, இப்போ கூகுள்ல லிஸ்ட் ஆகுதுலமா, அதாவது வெப்சைட் அந்த மாதிரியா? புரியல எப்படி? இல்ல நான் இதை எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஹேக்கர் வந்து டர்பஸ்டிங் பண்றான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்
டைரக்டர் வந்து ரெப்ரசல் லிஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணி பாக்குறது ஆனா ஆமா, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சைட் தெரியுது, இந்த சைட்டில் வந்து நான் டேரக்டில் என்னென்ன ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி இது வந்து ஜென்ரலாக கெஸ்ஸிங் அடிப்பேன். இந்த சைட்டை எனக்கு தெரியும், அதனால் நான் போடுறேன். பட் அது வந்து அப்படி கிடையாது. டேரெக்டாக வந்து என்னென்னா, ஜென்ரலாக ஒரு டூல் வச்சுருப்பான். அந்த டூலில் வந்து காமனான ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த காமனான பேராமீட்டர் ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒவ்வொரு ஃபைல் இருந்ததுன்னா ஃபைல் எடுத்து காட்டும். ஃபைல் இல்லைன்னா டேரெக்டாக இது பண்ணும். வேறு ஏதாவது காமன் நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இது வந்து வெப்சைட்டுக்கு நீங்கள் இந்த ஃபைலை வந்து மேப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் கொடுத்தானே ஆகணும். கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் அது வந்து என்னென்னா கிராஸ் ரீஜன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே. ஒரே நிமிஷம் ஜி. அது என்ன பண்ணோன்னா, நான் வந்து ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ அந்த ஃபைலுக்கு வந்து நான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இது எங்கே ஓப்பன் ஆகுது? நான் இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக நான் வந்து டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். இங்கே டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்க டெக்மாவால தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமாம் ஜி. ஓகே. இது பேஸ்ட் ஆன் ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி காசா இல்லாட்டினா சர்வீஸ் யூஸ் பண்ணா காசா அந்த மாதிரி? இல்லை, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணா காசு. இது வந்து கிக்ஸில் தான் உங்களுக்கு காஸ்ட் எடுப்பாங்க. 1 கிக் வந்து ஆமாம் சைஸ் டிஃபரன்ஸ். எவ்வளோ சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ யூஸ் பண்ணுறது காசு வரும். ஓகே ஓகே. அப்போ இப்போ டெஸ்ட் பண்ணால் சும்மா டெஸ்ட் ஃபைல் கூட போட்டு செக் பண்ணிக்கலாம்ல? அதனால் உங்களுக்கு ஜீரோ வந்து அப்படி கிடையாது, ஜீரோ கிரெடிட்னு கிடையாது. உங்களுக்கு இனிஷியல் ஃப்ரீ டயரில் வந்து 5 கிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அது ஆனால் இந்த வேலிடிட்டி லிமிடேஷன்லாம் கிடையாது, 30 days அந்த மாதிரிலாம் கிடையாது? அப்படிலாம் கிடையாது. என்னது அந்த இது வந்து 1 இயருக்கு வரைக்கும் நீங்கள் 5G வந்து 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிடலாம். ஓகே. அதனால தான் ஒரே நிமிஷம். சரி, இதில் இருக்க நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷனிங், சர்வர் ஆக்சஸிங் லாக், ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங், ஆப்ஜெக்ட் லெவல் லாகிங், டிஃபால்ட் என்கிரிப்ஷன், ஆப்ஜெக்ட் லாக் டேக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன், ஈவெண்ட்ஸ், ரெக்வஸ்ட் பேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 1 2 3 மொத்தம் வந்து 10 சர்வீசஸ் இங்கே இருக்குது. இந்த 10 சர்வீசஸில் உங்களுக்கு இந்த நேமிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா? லைக் வெர்ஷனிங்னா நம்ம வந்து அப்டேட் பண்ற ஒவ்வொருக்கும் ஒரு கமிட் சேஞ்சஸ்க்கும் ஒரு வெர்ஷனிங் ஐடி கிரியேட் ஆகும். எக்ஸாக்ட்லி. நம்ம இப்போ வந்து நம்ம ரிவர்ட் பண்ணோம்னா நம்ம அந்த வெர்ஷனிங் ஐடி ரிவர்ட் ஐடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆமாம் சப்வர்ஷனிங் கான்செப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரிவர்ஸ். இப்போ அந்த ஃபைல் சேஞ்சஸ்லாம் ரிவர்ட் ஆகிட்டு ஓல்டு போயிடும். நீங்கள் மறுபடியும் பேக்வேர்ட்லேயும் போகலாம், ஃபார்வர்ட்லேயும் போகலாம். எக்ஸாக்ட்லி அதுதான்.
ஸோ நம்ம நார்மலாக ஒரு கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். கிட்டில் வந்து ஓகே ஒரு ஃபைலை போட்டுட்டு என்னால் கமிட் பண்ண முடியுதுன்னா அது வந்து நான் பழைய வெர்ஷன் என்ன வெர்ஷனுக்கு போகணுமோ அதை போய் நான் இது பண்ண முடியும். ஓகே. இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட் கூட இதில் ஹோஸ்ட் பண்ணலாமா? இதில் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். தாராளமாக ஓ யூஸ் பண்ணலாம். ஓகே. சிநேமா பாயிண்ட் பண்ணி நம்ம இதுக்கு பாயிண்ட் பண்ணிருக்கோம். சிநேம் நீங்கள் பாயிண்ட் பண்ணவே தேவையில்லை. டேரெக்டாக வந்து அதுவே ஒரு என் பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். அதை ஓகே நீங்கள் ஓகே வந்து சிநேமாக எடுத்து கொடுக்கலாம். ஓகே. இப்போ ஆஃபீஸில் வந்து சும்மா அந்த ஃபைலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற இன்டர்னல் பண்ணிக்கிறதுக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு எடுத்து காட்டினேன்ல, நான் ஸ்டாட்டிக் அதான் வெப் அதான் ஆமாம். நான் ஓகே டேட்டா போட்டு ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் எடுத்தேன். அந்த ஃபைலை நான் ரீச் பண்ணும்போது எனக்கு அப்படியும் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த என் பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகே புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓகே சர்வர் ஆக்சஸிங் லாக்ஸ். செட் அப் த ஆக்சஸ் லாக் ரெக்கார்ட்ஸ் தட் ப்ரொவைட் டீடைல்ஸ் அபவுட் தி ஆக்சஸ் ரெக்வஸ்ட். இந்த இது வந்து எப்படின்னா, நான் என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணுறேன், என்னென்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அது எல்லாமே வந்து எனக்கு வந்து லாகிங் எடுத்து கொடுக்கும். ஓகே. இந்த லாகும் ஸ்பேஸில் ஆட் ஆகும் நம்மளோட ஸ்பேஸில் அப்படித்தானே? அதான் ஆமாம், நம்ம ஸ்பேஸில் ஆட் ஆகும். நம்ம வந்து அது எதர் இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த இதில் போய் இந்த பக்கெட்டில் போய் உட்காரணுமா, இல்லை நான் செப்பரேட்டாக வந்து லாகிங்க்குன்னு ஒரு சரியாக பக்கெட் வச்சுருக்கேன், அந்த பக்கெட்டில் போய் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணும். that depends upon our opinion only. Okay, static web hosting உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து இந்த பக்கெட் வந்து static web hosting நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணும்போது எந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறேன். and then டேரக்டாக நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் index.file ஏதாவது இருக்கான்னு சொல்லி என்ன பார்க்குறேன். ஒரே நிமிஷம் ஜி, இண்டெக்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். சரி, ஃபைல் வந்துட்டு சரி. ஓகே, நான் இந்த ஃபைல் போட்டு பார்க்க வருதா இல்லைன்னு சொல்லி பார்க்குறேன். வந்ததுன்னா நம்ம ஓகே, பார்த்தீங்களா? நான் வந்து ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் வந்து எனக்கு வந்து அந்த பேஜ் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஓகே எனக்கு ஓகே காட்டு. சரிங்களா? இதுவே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு என் பாயிண்ட் காட்டுன்னு சொன்னேன்ல, அந்த என் பாயிண்ட் வந்து நான் இங்கே போய் பார்ப்பேன். இதுதான் அந்த என் பாயிண்ட். காட்டுதுங்களா? ஸோ இது நான் வந்து சி நேம் ரெக்கார்டு, இது வந்து நான் ஃபைல் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணேன். எனக்கு இது வந்து என்னன்னா அந்த என் பாயிண்ட் சிநேம் எனக்கு ஆச்சு. ஆமாம், இது டேரக்டாக சி நேம் நான் டேரக்டாக சி நேம் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு வந்து வந்துடும். ஓகே இதுக்கு நிறைய சிஎஸ்எஸ் ஃபைல் இது தேவைப்படும். பட் நான் எந்த ஃபைல் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக மட்டும் தான் காட்டுறேன். Okay. சரிங்களா? ஓகே அண்ட் தென் ஆப்ஜெக்ட் லெவல் லாகிங். ஸோ ஆப்ஜெக்ட் லெவல் லாகிங்னா எல்லா ஏபிஐ ஆக்டிவிட்டி அதெல்லாம் நடக்கிறதுக்கும் க்ளவுட் ட்ரையலில் போய் இதுவாகும். க்ளவுட் ட்ரையல் தனியாக ஒரு சர்வீஸ் இருக்குது, அதை நாங்கள் ஃபியூச்சரில் எனேபிள் பண்ணுவோம். பட் க்ளவுட் ட்ரையல் வந்து என்னென்னா எந்த விதமான லாகிங் எடுத்தாலும் ஆக்சஸ் லெவல் லாகிங், ஆடிட் லெவல் லாகிங், எரர் லாகிங், சிஸ்டம் லாகிங், அப்புறம் ஜேசன் டைப்பில் லாகிங், ஸோ அது எல்லா லாக்ஸையும் வந்து அதை டிஃபைன் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் இதை வச்சுருக்கோம்.
அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் லெவல். அது என்ன பண்ணோம்னா, என்ன ஒரு ஒரு ஆப்ஜெக்டை புட் பண்ணுறீங்க, இல்லை கெட் பண்ணுறீங்க, இல்லை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை எந்த யூஸர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த ஆப்ஜெக்ட் லெவல் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. தென் ஃபைனலாக இதில் இருக்க இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா டிஃபால்ட் என்கிரிப்ஷன்ஸ். ஸோ என்கிரிப்ஷன்ஸ் உங்களால் யோசிக்க முடியுதுல, லைக் என்கிரிப்ஷனாலே ஒரு கீ மெத்தடில் நம்ம வந்து ஒரு ஆக்சஸை இது பண்ணுறது தான். ஒரு ஃபைலை வந்து நார்மலான ஃபைலை வந்து ஒரு என்கிரிப்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைலாக வச்சுக்கிட்டு அதை நம்ம ஷேர் பண்ணுறது தான். அது என்னன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். AWS வந்து கேஎம்எஸ்னு ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்களே, அது எப்பயும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ இல்லைன்னா ப்ரைவேட் கீ பேஸ் தான் இது பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ என்னன்னா, ஒரு பப்ளிக் கீ வச்சு நான் வந்து ஒரு இது பண்ணுறேன், அது வந்து ப்ரைவேட் கீ மட்டுமால தான் வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதான் கீ பேஸ்டு என்கிரிப்ஷன். கீ பேஸ்ட் என்கிரிப்ஷன் வந்து கீலெஸ் என்கிரிப்ஷன், ஐ மீன் டேரக்டா ஒன் கீ என்கிரிப்ஷன் கூட இருக்கு. அதாவது ஒரே சேம் கீ என்கிரிப்ஷன் இருக்கு, ஒரே கீ இருக்கும், அந்த ஒரே கீயை வச்சு ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் என்கிரிப்ஷன். நீங்க எனேபிள் பண்ணலாம். என்கிரிப்ஷன் இதுல இருக்க எந்த சர்வீஸ் நீங்க எனேபிள் பண்ணாலும் காஸ்டா? ஆமா, காஸ்ட். ஓகே. நீங்க டேட்டா ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணதான் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆகாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு டிஎன்எஸ் ஒரு எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்குது, அது மட்டும் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். பட் அது வந்து மேஜராக இருக்காது. ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட் ஆகாது. ஆப்ஜெக்ட் லாக் எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் லாக் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு எனக்கு MFA யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது டெலிஷனுக்கு எனக்கு வந்து ஒரு MFA மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுதான் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாக். அதாவது ஆப்ஜெக்ட் லாக் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே இருக்கு, இந்த சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த பக்கெட்ல எனக்கு இது இருக்கு, நான் இப்போ டேரக்டா போய் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிடுவேன். இதுவே நான் ஆப்ஜெக்ட் லாக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் டெலிட் பண்ண முடியாது. நான் அதுக்கு வந்து என்னன்னா மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டர் வந்து இப்போ இனிஷியலாக IAM எடுக்கும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க. IAM யூஸ் பண்ணும்போது நான் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். அதாவது நான் பாஸ்வேர்ட் யூசர் ஐடி கொடுப்பேன், பாஸ்வேர்ட் கொடுப்பேன், ஃபைனலாக என்னால் வந்து யூசர் கீ அதாவது மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தா மட்டும் தான் நான் லாகின் பண்ண முடியும். ஓகே. அதே ஆத்தென்டிகேஷன் நான் இங்கே கொடுத்தா மட்டும் தான் என்னால் டெலிட் பண்ண முடியும். இது ஏன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பேக்கெட் வந்து ஒரு என்னோட கீழே வந்து 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு வந்து நான் ஆக்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு தெரியாமல் ஒரு சில பேர் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். புரியுது. ஸோ அந்த இது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாகிங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேக்கிங். காஸ்ட் அகெயின்ஸ்ட், அதாவது இப்போ நான் ஒரு டேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், டெவ் டீம் இருக்காங்க, ப்ரா டீம் இருக்காங்க, அவங்களாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த இதில் இருக்கு, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, டெவ் டீம், ப்ரா டீம், அதுக்கப்புறம் வந்து நேமில் ஒரு டீம் இருக்குது, அந்த டீம்லாம் வச்சு வசதியாக இருக்காங்க. அந்த டீம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ புட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இது பார்க்கறதுக்காக தான் இந்த டேக்கிங் யூஸ் பண்ணுவோம். இந்த டேக்கிங் யூஸ் பண்ணி நான் டேக் ஆட் பண்ணிடுவேன். டெவ் டீமில் இருக்கவங்களாம் இவங்க, இந்த இதில் இருக்கவங்க, ப்ரா டீம்லேருந்து இந்த பர்சன்ஸ் இருப்பாங்க, இந்த IAM ரோலில் இருக்காங்க. ஸோ அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத மொத்தமாக அதை காட்டிடும். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் என்னன்னா, நமக்கு வந்து மல்டிபிள் அவைலபிள் ஜோன்ஸ் இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? மொத்தமே வந்து 254 அவைலபிள் ஜோன்ஸ் இருக்கு, 74 ரீஜன்ஸ் இருக்கு. ஸோ நான் டேரெக்டாக வந்து யூஎஸ் வெர்ஜினியாவில் இருக்க ஒரு ஃபைலை நான் இப்போ போட்டு வச்சிருக்கேன். இங்கே வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன், ஐ மீன் என்னன்னா ஒரு டைம் எடுத்துச்சு. அது வந்து எனக்கு அவ்வளோ டைம் எடுக்கவே கூடாது, இன்ஸ்டண்ட்டாக வரணும். இப்போ நான் வந்து போடுறேன், எனக்கு வந்து ஒரு குக்கி ஆட் இருக்கும், அதனால எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆக்சஸ் ஆகிடுச்சு, லைக் 2 செகண்ட்ஸில் எனக்கு ஆக்சஸ் ஆகிடுச்சு. இதுவே வந்து ஒரு புது யூஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் வெர்ஜினியா வரைக்கும் அது போகணும். அது போகிறதுக்கு எப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 செகண்ட்ஸ் அந்த டைம் வந்து எனக்கு ஆகக்கூடாது, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதை நம்ம எனேபிள் பண்ணால் போதும். இதை எனேபிள் பண்ணனா அது என்ன ஆகும்னா, நான் இப்போ மும்பையில் இருக்கேன், நான் என்னோட ஃபைல் வந்து யூஎஸ் வெர்ஜினியாவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா எல்லாமே வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு.
ஹை பேண்ட்வித்தோட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபைபர் கனெக்ஷன்ஸ் போயிருக்கும். அது என்ன பண்ணணும்னா, எனக்கு யூஎஸ்ல இருக்கும்போது எனக்கு சென்னையில் இருக்கேன் அப்படின்னா சென்னையில் இருக்க டேட்டா சென்டர், இல்லை நான் மதுரையில் இருக்கேன், மதுரையோட டேட்டா சென்டர் எனக்கு மேப் ஆயிருக்கும். ஸோ அங்கேயும் யூஎஸ் வெர்ஜினியாவுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். நான் அந்த ஃபைலை கிளிக் பண்ணும்போது எனக்கு யூஎஸ் சென்னையில் இருக்க டேட்டா சென்டரில் போயிட்டு அங்கே இருக்க ஃபைலை எனக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு கொண்டு வந்து காட்டும். நான் இதுவே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து யூஎஸ் வெர்ஜினியாவுக்கு போகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா இங்கேருந்து பண்ணும்போது எனக்கு நார்மலாக எனக்கு 1 செகண்ட் கூட ஆகாது, மில்லி செகண்ட்ஸ் எனக்கு ஃபைல் கொண்டு வந்து. அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். இது கண்டிப்பாக வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு அந்த நம்ம மோர் தென் 3 இருக்கேன் அந்த ஆப்ஷன்ல இருக்கணும். அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் கிடையாது, இது வந்து அப்படி கிடையாது. அவைலபிலிட்டி ஜோன் வந்து கண்டிப்பாக எனேபிள் ஆயிருக்குன்ற அவசியம் கிடையாது. இது வந்து எப்படின்னா நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஷன் கொடுத்தாலே இந்த சர்வீஸ் வந்து அது எல்லாமே டேக் அப் பண்ணிக்கும். அதாவது அந்த டனல் வந்து ஒரு டனல் போதில் எங்கேயும் யூஎஸ் வெர்ஜினியாவுக்கும் போகிற டனலில் வந்து அதுவே மேப் ஆயிரும். அந்த இதில் இருந்து பேண்ட்வித்தை பார்த்து அதை யூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்ஸ் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் அக்கர்ஸ் இந்த பக்கெட். இது வந்து என்னன்னா நம்ம ஈவெண்ட்டை எனேபிள் பண்ணுறது. இந்த ஈவெண்ட் எனேபிள் பண்ணுறது எஸ்என்எஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், ஸ்லாக் இல்லை ஏதாவது நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஏதாவது சர்வீஸ்னால் எஸ்என்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்என்எஸ் யூஸ் பண்ணோம்னா இங்கே ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம அலர்ட்டும், லைக் டவுன்லோட் பண்ணுறதாலும் சரி, அப்லோட் பண்ணுறதாலும் சரி, ஒரு யூசர் வந்து இந்த ஃபைலை அப்டேட் பண்ணியிருந்தாலும் சரி, வெர்ஷன் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபைலை மறுபடியும் அப்டேட் பண்ணியிருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் எஸ்என்எஸ்ல, இந்த மாதிரி இந்த அப்டேட் ஆயிருக்கு, இந்த யூசர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஃபைனல் ரெக்வஸ்ட் பேஸ். ரெக்வஸ்ட் பேஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு இனிஷியலாக காட்டினேன் பக்கெட் கிரியேட் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த பக்கெட்டோட ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தேன். ஒரு AWS அக்கௌண்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ரெக்வஸ்ட் பேஸ் நான் என்ன பண்ணேன்னா, அது என்ன ஆகுன்னா யார் யாரோட AWS அக்கௌண்ட் அதில் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னோட S3 பக்கெட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதில் அவங்க ஃபைல் புட் பண்ணுறாங்க சரி, கெட் பண்ணுறாங்க சரி, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து ரெக்வஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், என்னோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது. நான் ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் டீச்சிங்காகவே நான் ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் தினமும் எடுக்கிற ஒரு வீடியோ ஃபைல் நான் போட்டு வச்சிருக்கேன். அது என்ன ஆகும்னா, நான் வந்து அந்த இதை கொடுத்தேன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, அதை கெட் பண்ணாலும் சரி, அது எல்லாமே வந்து எனக்கு தான் இதுவாகும். பட் உங்களோட பர்பஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி நான் பண்ண முடியும். ஓகே. எக்ஸாம்பிள் தான், நான் ரியல் டைமில் சொல்ல, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். சரிங்களா? ஸோ இதுதான் ரெக்வஸ்ட் பே அந்த ஆப்ஷன். ஸோ நான் இந்த மாதிரி நான் ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது நான் வந்து போகிற எல்லா எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட அக்கௌண்ட்டில் தான் காசு போகும், தவிர என்னோட அக்கௌண்ட்டில் தான் காசு போகும். இதுதான் என்டையர் S3 ஓடது. இன்னும் பர்மிஷன்ஸ்லாம் இருக்குது. பர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிளாக் வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த பப்ளிக் ஆக்சஸ் வந்து மெயினாக ப்ரொடக்ஷன் சர்வரில் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாமே வந்து இன்டர்னலாக அது மட்டும் தான் கம்யூனிகேட் ஆகாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் இருக்கும். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து எப்படின்னா, நான் அதான் ஒரு யூசர் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுற ஆக்சஸ் வேணுமா, ரைட் பண்ணுற ஆக்சஸ் வேணுமா, ரீட் பண்ணுற ஆக்சஸ் வேணுமா, இல்லை ரைட் பக்கெட் பர்மிஷனுக்கு ஆக்சஸ் வேணுமா அப்படின்றத நம்ம மொத்தமாக இங்கே லிஸ்ட் பண்ணுறது. இது என்னோட அக்கௌண்ட். நான் இதுவே இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறேன். சரிங்களா? பக்கெட் பாலிசி நான் இங்கே எழுதுவேன். எப்படின்னா இந்த பக்கெட்டில் வந்து என்னென்ன பாலிசி மட்டும் இருக்கணும். லைக் நான் ஒரு 10 யூசர்ஸ் வச்சுருக்கேன். அந்த 10 யூசர்ஸ்க்கு மட்டும் கெட் ஆக்சஸ் இருக்கணும். இன்னொரு 10 யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல் பெர்மிஷன் இருக்கணும். இன்னொரு 10 யூசர் இருக்காங்க, அவங்க வந்து புட் மட்டும் தான் பண்ண முடியும். இன்னொரு 10 யூசர் இருக்காங்க, அவங்களால கெட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ண முடியும். இதுக்கும் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமாம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட் பேஸ்ட். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கே வந்து AWS அக்கௌண்ட்டுக்கே வந்து ஆக்சஸ் கொடுக்குறீங்க. இது வந்து அந்த பக்கெட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. ஓகே. நான் பாலிசி ஏதாவது எழுதி வச்சிருக்கேன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? இது எப்படின்னா, நான் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, குளோபலாகவே எனக்கு இந்த ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ அலோ பப்ளிக் ரீட் ஆக்சஸ் நான் அலோ கொடுத்துருக்கேன். AWSல இருக்கிறது கெட் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் வந்து கெட் ஆப்ஜெக்ட் பண்ணணும். என்ன பக்கெட் நேம்ன்றது இதுதான். ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்னோட பக்கெட்டுக்கு வந்துடுறேன். இந்த பக்கெட்டோட நேம்
today class 06 ஓகே. இதுதான் என்னோட பைக். இது நான் இப்போ சேவ் பண்ணுறேன்னா என்னோட எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன்ல ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பப்ளிக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் கொடுத்தேன்ல, அந்த மாதிரி இருக்காது. நான் இதில் என்ன ஃபைல் போட்டாலும் எனக்கு பப்ளிக்காக மாறிடும். நான் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு ஃபைல் போட்டேன், அந்த ஃபைல் வந்து எனக்கு பப்ளிக்காக இல்லை, நான் பப்ளிக்காக மாற்றினேன். இப்போ நான் ஒரு ஃபைல் போட போகிறேன். 3 ஃபைலை போடுறேன். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே. நான் பப்ளிக் மாற்றலை. ரீசன் ஏன்னா அந்த பாலிசி ஆல்ரெடி நீங்க வந்து எல்லாத்தையும் பப்ளிக் இந்த யூஆர்எல் இருக்கிற எல்லாமே பப்ளிக் பண்ற மாதிரி ரூல் எழுதி. ஆமாம், கரெக்ட். அதுதான். ஸோ அதனால் நான் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு டேட்டா மாறிடுச்சு. ஸோ அதுதான் பாலிசி பேஸ் பண்ணேன். ஸோ கிராஸ் ஆரிஜன் ரீஜன்னா, நான் ஒரு ரீஜனில் இருக்கேன், மும்பை ரீஜனில் இருக்கேன். எனக்கு வந்து வெர்ஜினியாலையும் இந்த இதை ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த காஸ்ட் நான் எனேபிள் பண்ணுவேன். எனேபிள் பண்ணி நான் பார்க்குறேன். இந்த பக்கெட்டில் இருக்காது. ஓகே, சரி, ஓகே. இது காஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் லைக் என்னோட ஃபைல் வந்து ஹோஸ்டாக இருக்கிறது வந்து மும்பை ரீஜனில். பட் இதுவே வந்து நான் இதில் ஆக்சஸ் பண்ணணும், லைக் வெர்ஜினியாலாம் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த காஸ்ட் நான் எனேபிள் பண்ணி அந்த ரீஜனில் ஆக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே அலோவ் பண்ணால் மட்டும்தான் வெர்ஜினியாவில் இருக்க கிளைண்ட், அதாவது கிளைண்ட் பேஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கிளைண்ட் பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. க்ரோம் இல்லைனா ஃபயர்பாக்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வெர்ஜினியா இருக்க ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா காஸ்ட் ஆரிஜின் ரீஜன் பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வரும். அதை நான் அக்செப்ட் பண்ணணும்னா இந்த இதை காஸ்ட் வந்து எனேபிள் பண்ணணும். இந்த ரீஜனில் இருந்தாலும் சரி எனக்கு அக்செப்ட் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரியுதுங்களா? இல்லை, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சைட்ல இந்த ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் பண்ணுறோம். இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து அந்த வெப்சைட்லேருந்து வெப்சைட் நேம் போட்டு ஆக்சஸ் பண்ணணும். நாட் யூஸிங் S3 console aws.amazon.com இந்த மாதிரி இந்த பைண்டிங் யூஆர்எலை வச்சு ஆக்சஸ் பண்ணாமல் அந்த சைட்டோட யூஆர்எல் நேமை வச்சு அந்த index.html மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். அதை நீங்கள் வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டை நீங்கள் மேம் பண்ணீங்கன்னா அதான் CNAME பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. CNAME பாயிண்ட் பண்ணுறீங்க. என் பாயிண்ட்டை தான் எடுத்து கொடுத்துருவேன். என் பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போதும், டேட்டா ஆக்சஸ் ஆகிடும். இல்லை, நம்ம இங்கேயும் அதே மாதிரி நம்ம பப்ளிக் கொடுக்கணும்ல. பப்ளிக் கொடுத்தா தானே ஆக்சஸ் ஆகும். இந்த நேம் அவங்க ஒரு கெஸ்ட்ல போட்டாங்கன்னா வந்துடும் தானே? இல்லையே, நீங்கள் அதை பண்ண மாட்டீங்கல்ல. நீங்கள் தான் என் பாயிண்ட் போடுறீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா, நீ டாக்குமெண்ட் ரூட் அதிலே வந்துரும்லமா, அது எந்த பேஜ் இண்டெக்ஸ் பேஜ்ங்கிறது. நான் இப்போ ப்ராப்பர்ட்டி செட் பண்ணி ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் போறேன். ஜி வேற எங்கே போகுது? ஓகே, யூசர்ஸ் பக்கெட் index.html போடுறேன். எனக்கு மேலே ஒரு என் பாயிண்ட் வந்திருக்கா? ஆமா, அந்த என் பாயிண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் இருக்காது. ஓகே, ஃபைல் நேம் இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட கிளாஸ் நான் என்ன பக்கெட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கணும், அந்த பக்கெட் நேம் வெப்சைட் ஈஸ்ட் அது மட்டும் தான் எனக்கு வருது. நான் இப்போ ஓப்பன் பண்ண டேரெக்டாக எனக்கு அப்ளிகேஷன் போகும். இதெல்லாம் எனக்கு ஃபைல் நேம்லாம் கிடையாது, index.html நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த இதை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து டெவ் டெக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவாப்ஸ் டெக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் டிஎன்எஸ் இருக்கேன். அந்த இதில் .com அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அதில் நான் CNAME வந்து பாயிண்ட் வச்சுருப்பேன். ஸோ அதை நான் ஹிட் பண்ணும்போது டேரெக்டாக எனக்கு அங்கே போயிடும். நான் என்ன கேட்டேன்னா, இப்போ இந்த யூஆர்எல்ல எனக்கு ஆக்சஸே ஆகக்கூடாது. எந்த யூஆர்எல்ல? இந்த என்பாயிண்ட் யூஆர்எல் என்பாயிண்ட் யூஆர்எல்ல ஆக்சஸே ஆகக்கூடாது. இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை வெளியே யூஸ் பண்ணாமல் தான் இருக்கணும். ஓகே, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் டிஎன்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, டிஎன்எஸ் வச்சுருந்தீங்கன்னா டிஎன்எஸ்ல பாயிண்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் டேட்டா பாயிண்ட் ஆகும். மற்றபடி இந்த ஸ்டாட்டிக் வந்து இது இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த ஸ்டாட்டிக் வந்து உங்களுக்கு இது கிடையாது, HTTPS கிடையாது, HTTP தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி லேயர் ஆட் பண்ணணும்னா அது நீங்கள் கண்டிப்பாக டிஎன்எஸ் பேக் பண்ணி தான் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ S3ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துருவோம். லைஃப் சைக்கிள் வந்து ஒரு
பக்கெட்டோட லைஃப் சைக்கிள் எப்படி, அதில் இருக்க ஆப்ஜெக்டோட லைஃப் சைக்கிள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறது. நான் இங்கே லைஃப் சைக்கிள் ஆட் பண்ணிட்டேன்னா ஒரு 30 days வந்து ஒன் ஜோனுக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து கிளேசியருக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து டீப் கிளேசியருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன ஆகும்னா டேரெக்டாக அது ஓப்பனாக போயிடும். ஒரு 30 days இங்கே போகணும், 90 days வந்து ஒன் ஜோனுக்கு போகணும், அப்புறம் 180 days கிட்ட டீப் கையில் போயிடணும், கிளேசியருக்கு போயிடணும் அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக செட் ஆகிடும். அந்த ஸ்டோரேஜ் அந்த மொத்த பக்கெட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோரேஜ் லேயருக்கே மூவ் ஆகிடும். ஆமாம், அங்கே இருக்க எல்லா ஃபைலுமே வந்து அது இது போயிடும். இல்லை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் பண்ணணும், அதாவது ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டர் மட்டும் நம்ம பண்ணால் அதே பண்ணணும். அதே மாதிரி நான் சொல்லிட்டு ரெப்ளிகேஷன்ஸ் நான் எனக்கு சொன்னேன்ல, ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு போகிறதுக்கு. ஸோ ஒரு 2 ரீஜன் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிடுவேன். அதில் ஒரு டெஸ்டினேஷன், இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் போட்டேன்னா அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகி எனக்கு இருக்கும். அது ஃபியூச்சரில் நான் அங்கே இருக்க ரீஜன்ஸ், அதாவது நான் பாலிசி மூலியமாக செட் பண்ணாமல் அங்கே இருக்கவங்க வந்து டேரெக்டாக வந்து எனேபிள் பண்ணணும்னா டேரெக்டாக அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா இது வந்து இது ப்ரொவைட் பண்ணுறது ஸ்டோரேஜோட கிளாஸ் அனாலிசிஸ், எப்படி அந்த ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், என்டையர் பக்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுறதுக்காக தான். மெட்ரிக்ஸ் வந்து லைக் ஸ்டோரேஜோடது என்னது, ரெக்வஸ்டோடது என்ன, ட்ரான்ஸ்ஃபர் என்ன டைமில் இருக்குது, ரெப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலான இதுதான், லைக் ஒரு மானிட்டரிங் பர்பஸ்க்கு மட்டும் தான். இன்வென்ட்ரி எனக்கு சரியாக தெரியாது, மேபி நான் செக் பண்ணி வேணால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஆக்சஸ் பாயிண்ட் வந்து எந்த லெவலில் ஆக்சஸ் பாயிண்ட் கேன் பி யூஸ் ப்ரொவைடட் வித் டு பக்கெட். நான் ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த ஆக்சஸ் பாயிண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா விபிசிக்குள்ளே ப்ரொவைட் பண்ணணும்னா ஒன்லி விபிசிக்குள்ளே மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். விபிசியில் இருக்க ஒரு ஏபிஐ நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை இங்கே ஆட் பண்ணி வச்சுன்னா அது விபிஎன் மட்டும் தான் யூஸ் ஆகும், வெளியே யூஸ் ஆகாது. இந்த பக்கெட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் விபிசிக்கு தான் யூஸ் ஆகணும்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாமா? டிஃபைன் பண்ணிக்கலாம், ஆமாம். ஓகே. அதே மாதிரி AWS SDK நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து SDK எல்லாமே வந்து நம்ம இன்டர்னலாக மட்டும் தான் இருக்கும், வெளியே ஆக்சஸ் பண்ண தேவையில்ல, அது VPNல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே ஆக்சஸ் பாயிண்ட், அதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அது அதுக்குள்ள மட்டும் தான் ஆட் ஆகும், வெளியே ஆகும். இப்போ இங்கே கிரியேட் பண்ணுற பக்கெட் நேம் வந்துட்டு நம்ம அங்கே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அப்படியே டைரெக்டாக மேப் பண்ணிக்கலாமா? ஆமாம், மேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இனிஷியலாக இது வந்து ஓஎஸ் டிஸ்காவே ஆக்ட் பண்ணாது தானே? இல்லை, ஓஎஸ்க்காக இதை நம்ம எப்பயும் பண்ணதே கிடையாது. ஓகே. ஓஎஸ்க்காக EBSம் IS மட்டும் தான் இருக்கு. IS மட்டும் தான். ஓகே. அடிஷனலாக நம்ம என்ன அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறது எதுனாலும் இந்த ஸ்டோரேஜ் ஆட் பண்ணி அங்கே நம்ம உள்ள சர்வரில் மவுண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லிங்க் மாதிரி தான். ஓகே. இங்கே எல்லாமே வந்து லிங்க் பேஸ் தான், அதாவது ஹைப்பர் லிங்க் மாதிரி கிரியேட் ஆகும், அந்த ஹைப்பர் லிங்க் பேஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. சரிங்களா? ஓகே ஜி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதுதான். நாளைக்கு நம்ம ராஜாமணி வந்து விபிசி எடுப்பாரு. சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.